Welcome back to the channel Cloud Story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே என்னன்னா எரேஸ்ட் எபிசோட் நம்பர் 11. ஏற்கனவே போட்ட 10 எபிசோடோட ஸ்டார்டிங்ல டீச்சர் அதாவது இந்த எபிசோட்ல ஒரு கதை சொல்றாரு. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி நிறைய ஆம்ஸ்டர் வச்சிருந்தா அவளால் தனியாக வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலதை என்கிட்ட கொடுத்தா. அன்னைக்கு நைட்டு நான் அந்த எல்லா ஆம்ஸ்டரையும் ஒயின் பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் ஏஞ்சி பார்க்கும்போது ஒரே ஒரு ஆம்ஸ்டர் மட்டும் உயிரோடு இருந்துச்சு. மற்ற ஆம்ஸ்டர் மேலே ஏறி நின்று தான் அந்த ஒரு ஆம்ஸ்டர் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிச்சு. அந்த ஒரு ஆம்ஸ்டருக்கு நான் வச்ச பேர் ஸ்பைஸ். அதை நான் இன்னைய வரையும் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் கொல்லணும்னு நினச்ச எல்லா பொண்ணையும் காப்பாற்றிட்டான். சரி, அவனை கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அவனும் உயிர் தப்பிச்சிட்டான். அவனுக்கு நான் வச்ச சில பேர் ஸ்பைஸ். அது நீதா சட்டோரோ அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட ஸ்டார்டிங்கில் அந்த டீச்சர் அதாவது அந்த கில்லர் சொல்கிறாரு. கட் பண்ணால் சட்டோரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க டெய்லி லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறாங்க. சட்டோரோ பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா. சட்டோரோட அம்மா இப்போ வீட்டுக்கு போயிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் உங்களுக்கு ஏதோ உள்ளுணர்வு தோணுது. அதனால பக்கத்துல இருந்த ரூமை போய் பாக்குறாங்க. கோமாளி படத்துல ஜெயம் ரேவை எப்படி கோமால இருந்து ஏத்துப்பானோ அதே மாதிரி சட்ட ஒரு 15 வருஷத்துக்கு கழிச்சு இப்பதான் ஏஞ்சிக்கிறான். அவங்க அம்மாவை இதை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வடிகிறாங்க. இத்தனை வருஷமா சட்டோரவை பார்த்துக்கிட்டது உங்க அம்மா தான். அவன் முழுசா குணமாகாததுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருப்பாங்க ஒரு சில தெரப்பிக்காக. டாக்டர் சட்டோரோ கிட்ட கேட்குறாரு, உனக்கு ஏதாவது பழைய விஷயங்கள் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு. சட்டோரோ யோசிச்சு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு எல்லாமே கிளராக தான் தெரியுது. இல்லை டாக்டர், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சட்டோரோ. அப்புறம் சட்டோரோவை பார்க்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. கென்யாவும் ஹீரோமியும் தான் வந்திருப்பாங்க. கென்யா ஒரு லாயர் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோமி ஒரு டாக்டர் ஆயிருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜாலியா சட்டோரோ கிட்ட பேசிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சட்டோருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏன் அவன் நடக்க கூட இப்ப மறந்துட்டான். அதனால அவன் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை பார்க்க இன்னொருத்தவங்களும் வராங்க. அது யாருன்னா காயோ தான் வந்திருப்பா. அவளோட குழந்தையும் கூட்டு வந்திருப்பா. காயோவை பார்த்த உடனே அவ அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவான். காயோக்காக தான் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இப்போ அவள் ஹாப்பியாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவனும் ஹாப்பியாவான். காயும் ஃபீல் பண்ணுவா, என்னை காப்பாற்ற போய் தான் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நடந்தது நடந்துடுச்சு, அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத காயோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ சொல்கிறான். அப்புறம் காய சொல்லுவா, சரி நான் கிளம்புறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவா. அப்புறம் மறுபடியும் இவன் நடக்கிற பயிற்சி எடுத்துட்டு இருப்பான். அப்போ ஒரு பொண்ணு இவளை பார்க்கறத இவன் நோட் பண்ணுவான். இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் அவன் எதுவும் பேசி இருந்திருக்க மாட்டான். அப்படியே அவன் கிளம்பி போயிடுவான். சட்டோரோ மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை மீட் பண்ணுவான் ஹாஸ்பிட்டலோட கார்டனில். அப்புறம் அவன் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா அவளுக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கான ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போகிறாங்க, அதுக்கு பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் நடக்கிறதுக்கு மோட்டிவேஷனே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ சொல்லுறான். எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லிட்டு சட்டோரோ என்கரேஜ் பண்ணுறான் அந்த பொண்ணை. அப்புறம் அவங்க 2 பேரையும் நோக்கி ஒருத்தங்க வராங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த டீச்சர் அதாவது அந்த கில்லர் தான் வரான். ஆனால் சட்டோருக்கு பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இல்லாததுனால அது யாருன்னே அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு, நான் தான் உன்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரே சொல்கிறாரு, இப்போ நான் உன் டீச்சர் யாஷிருவாக வரல, நான் இப்போ ஒரு பொலிட்டீஷியன் ஆகிட்டேன். பிரசிடெண்ட்டோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பிரசிடெண்ட் இறந்து போன அப்புறம் நிஷிசோரோன்னு இவர் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே அவர் கேட்குறாரு சட்டோரோ கிட்ட, உனக்கு பழசு நடந்தது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதோ நல்லவர் மாதிரி சட்டோரோ கிட்ட சொல்கிறாரு, கூடிய சீக்கிரம் மெமரி வந்துடும்ப்பா, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லார் கூடயும் ஹாஸ்பிட்டலில் பேசுகிறது அப்படின்னு போகுது. அப்படியே ஒரு நாள் சட்டோரோ அந்த சின்ன குழந்தைய பார்க்க போகும்போது எதிரில் இந்த அவரோட சாரை பார்ப்பான். சாரை பார்த்த உடனே, என்ன சார் பண்ணுறீங்க, அந்த குழந்தை முழிச்சிட்டு இருக்காளான்னு கேட்பான். ஒன்றும் முழிச்சிட்டு இல்லை, வா நம்ம கொஞ்சம் தனியாக பேசலான்னு சொல்லிட்டு அந்த சார் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவார். எலிவேட்டர் வழியாக சட்டோரோவை மொட்டை மாடிக்கு கொண்டு போவதான் அவர் பிளான் போட்டிருக்காரு. மேலே வந்த அப்புறம் சட்டோரோ அவர் சாரை பார்த்து, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு எபிசோட் தான் இருக்குது, அதுதான் எண்டிங் எபிசோட். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இன்னும் இந்த சேனலில் நிறைய சீரீஸ் அண்ட் மூவிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ அண்ட் பை பாய்.